புதுச்சேரி முதலமைச்சரை கண்டித்து அம்மாநில பாரதிய ஜனதா கட்சியினர் பட்ஜெட் நகலை கிழித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது பற்றிய தகவல்களை நமது செய்தியாளர் ரஹ்மானிடம் கேட்கலாம். ரஹ்மான், இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடந்ததென்ன? இந்த போராட்டம் எங்கே நடைபெற்றது? புதுச்சேரி சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 16ஆம் தேதி தொடங்கியது. இந்த நிலையில் 2017-18ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினை நிதித்துறை பொறுப்பேற்கக்கூடிய முதல்வர் நாராயணசாமி நேற்று காலை அவையில் தாக்கல் செய்தார். அப்போது இந்த பட்ஜெட்டில் எந்த விதமான மக்கள் பயனளிக்கக்கூடிய எந்தவித அம்சங்களும் இல்லை என கூறி ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டு நேற்று அவையை புறக்கணித்தார்கள். இந்த நிலையில் இன்று காலை புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியினர் அந்த மாநில தலைவர் சாமிநாதன் தலைமையிலே காந்தி சாலையிலே போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது முதல்வர் நாராயணசாமி வெளியிட்ட இந்த பட்ஜெட்டானது மக்கள் நலனில் சிறிதும் கூட அக்கறை இல்லாமல் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த பட்ஜெட்டில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு செய்ய எந்த ஒரு உறுதி செய்யப்படவில்லை. மூடிய தொழிற்சாலைகளை திறப்பதற்கான எந்தவித நடவடிக்கையும் இதில் ஈடுபடவில்லை. மத்திய அரசின் திட்டங்களை, மக்கள் நல திட்டங்களை மக்களில் சென்று செய்வதற்கான எந்த நடவடிக்கையும் இந்த பட்ஜெட்டில் குறிப்பிடப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக இது ஒன்றிற்கும் உருவாக வெட்டு காகிதமாக இருக்கின்றது என்று கூறி அவர்கள் பட்ஜெட்டுடைய நகலை கிழித்து குப்பை தொட்டியில் போடும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் காந்தி சாலையில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தொடர்ந்து காங்கிரஸ் அரசுக்கு எதிராக தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி வருகின்றார்கள். தொடர்ந்து அதாவது புதுச்சேரி பொறுத்தவரை இந்த பட்ஜெட்டுக்கு எதிராக அதிமுக, என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் நேற்று எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலே தற்போது பாரதிய ஜனதா கட்சியும் தற்போது எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை இந்த பட்ஜெட்டுக்கு எதிராக தங்களுடைய போராட்டத்தை தீவிரமடை செய்திருக்கிறார்கள். வர்ணப்பிரியா, நேற்று தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டை பொறுத்தவரையில் பட்ஜெட்டின் மிக முக்கிய அம்சங்களாக காங்கிரஸ் அறிவிப்பது என்ன? அந்த அம்சங்கள் பற்றி எதிர்க்கட்சியினர் சொல்லும் குற்றச்சாட்டுகள் என்ன? குறிப்பாக அதாவது மத்திய அரசு முதலமைச்சரை பொறுத்தவரை மத்திய அரசு கேட்ட நிதியை கொடுத்திருக்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றார். இருந்த போதிலும் திட்டங்களை பொறுத்தவரை தனித்தனியாக எந்த திட்டங்களுக்கும் புதிய அறிவிப்புகள் எதுவும் இல்லை என்பதையே காட்டுகின்றது. அதாவது பெரும்பாலும் வேளாண்மை துறையை பொறுத்தவரையும் சரி, கல்வித்துறையை பொறுத்தவரையும் சரி, அதில் முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருக்கும். அதற்கு முக்கிய அறிவிப்புகள் வரும் என்று எதிர்பார்த்தார்கள். ஏனென்றால் தற்போது வறட்சி நிலவு வருகின்றது. தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்திலே ஏற்கனவே மத்திய குழு புதுச்சேரியிலே இந்த வறட்சி நிவாரணம் குறித்து ஆய்வு சென்றிருக்கிறார்கள். சென்றவர்கள் இதுவரை அதற்கான அறிவிப்பு எதுவும் விடவில்லை. இந்த நிலையை வறட்சி நிவாரணத்தை யார் தருவது? ஏற்கனவே புதுச்சேரி அரசு மத்திய அரசு தரவில்லை என்றால் அதை மாநில அரசு தரும் என்று உறுதியளித்தது. இந்த நிலையிலே மத்திய அரசும் இதற்கான அறிவிப்பு வெளியிடவில்லை. மாநில அரசும் இந்த பட்ஜெட்டில் அந்த வறட்சி நிவாரணம் குறித்த எந்தவித அறிவிப்பும் இல்லை. இதில் ஆகவே இந்த அறிவிப்பு எந்தவித அறிவிப்பும் இல்லை. மேலும் அதாவது புதுச்சேரியிலே தற்போது பள்ளிகள் திறக்க இருக்கின்றன. முறையாக அதாவது நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டங்களும் தீவிரமடைந்திருக்கின்றன. ஆகவே மாநில அரசை பொறுத்தவரை எந்த விதமான நடவடிக்கைகள் அவர்கள் எடுப்பார்கள் என்பது குறித்தான எந்தவித தகவலும் அந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்பதை குறித்தே தற்போது எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இருந்த போதிலும் இந்த பட்ஜெட் முற்றிலும் மக்களுக்கு பாதுகாப்பான வகையிலும் அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்காக போடப்பட்டதாக நாராயணசாமி நேற்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இருந்த போதிலும் இந்த பட்ஜெட்டுக்கு எதிரான போராட்டங்கள் தற்போது தொடர்ந்து தீவிரமடைந்திருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் மற்றொரு பகுதியிலும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளும் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். கணேஷ்.